அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிபிகேஷன் விட்டே ஆகணும். ஆனா இது 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷன், எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ 2025ல மார்ச் மாதமே இதற்கான நோட்டிபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றதுக்குமான லிங்க்குமே ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா இதற்கான நோட்டிபிகேஷன் ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்னலாம் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பத்தின அப்டேட்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன போஸ்டிங்க்கு நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே தெரியும், அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்காக தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. அந்த அங்கன்வாடியில ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங், ஸோ அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்போட கேட்டகரி ஓகேங்களா. ஸோ இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா, அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பா, இல்லை டெம்பரவரியா வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் இருக்குமா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது, ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஓகேங்களா அக்ராஸ் தமிழ்நாடு, அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதற்கான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த எந்தெந்த மாவட்டத்தில் நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி எந்த மாவட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணால் இந்த அங்கன்வாடி வேலை நமக்கு 100% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இந்த தகவலோட முக்கியமான அப்டேட் எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நான் சொல்ல போறேன். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல எந்தெந்த மாவட்டத்துல எந்த போஸ்டிங் மெயினா வந்து 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த மெயினா போஸ்டிங் அப்ளை பண்ண கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றத முதற்கொண்டு நான் வந்து ஸ்ட்ராட்டஜியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அடுத்ததான் வந்து இன்டர்வியூ ஓகேங்களா, இதற்கான செலெக்ஷன் ஓகேங்களா, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏதாவது எக்ஸாம் இருக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இன்டர்வியூ பண்ணுவாங்களா, ஸோ எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா அப்ளிகேஷன் மோட் ஓகேங்களா. அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம் மெயினாக. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வயதில் இருந்து, எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான சம்பளம் ஓகேங்களா, இதற்கான சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அங்கன்வாடி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சதுல கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஏன்னா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் லோ எஜுகேஷன் ஜாப்ஸ் ஓகேங்களா. மினிமம் நீங்க 8வது 5வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைகள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம
மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் யாருக்கு எந்தெந்த போஸ்டிங் சூட்டபிள் ஆகும், எந்தெந்த இடத்துக்கு சூஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏது அப்படின்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு தமிழ்நாடு அங்கன்வாடி துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்னென்ன போஸ்டிங்க்கு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும் இல்லையா? ஸோ என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர் ஃபர்ஸ்ட்ல போஸ்டிங், அடுத்தது வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ரெண்டாவது போஸ்டிங், மூணாவது போஸ்டிங் அங்கன்வாடி ஹெல்பர். இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, அதே மாதிரி ஏஜ் லிமிட் எல்லாமே ஒவ்வொரு போஸ்டிங் வரை தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது வந்து டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இது இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இது டோட்டல் 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி. இதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி, எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சின்றத தொடர்ச்சியா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள, அதாவது 38 மாவட்டத்திற்குள்ள எந்த மாவட்டத்துல வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும், தயாரா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க இந்த மாவட்டம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாவட்டம் தான் போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எங்க வேக்கண்ட் இருக்கோ அங்கதான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஆஃப்லைன்ல பண்ணும்போது நிறைய சர்டிபிகேட்ஸ், நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுறதுனால, சர்டிபிகேட் கரெக்டான நேரத்துல போய் சேராததுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லயே இனிமே எல்லாமே அப்ளை பண்ணிருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு இதற்கு வந்து எப்போல இருந்து தொடங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல். ஓகேங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 25 ஏப்ரல் 25, 30ஆம் தேதி வரைக்குமே இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. இந்த நோட்டிபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வந்து தொடர்ச்சியா பார்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் வைஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அங்கன்வாடி ஒர்க்கர். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு நமக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3886 வேகன்சி இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்டிங் மட்டும் கிடைச்சிருக்குது. அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 305 வேகன்சி கிடைச்சிருக்குது. அங்கன்வாடி ஹெல்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சி அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்துதான் சேலரி இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர். ஓகேங்களா? மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது அங்கன்வாடி ஹெல்பர் இந்த போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா 4100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மினிமம். ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன படிச்சிருக்குன்றதை அவங்களே மென்ஷன் பண்றாங்க பாருங்க. போஸ்டோட நேம். ஓகேங்களா? அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், 10வது பாஸ் பண்ணிருக்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10வது பாஸ் பண்ணிட்டு நீங்க 12வது படிச்சு பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அடுத்தது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 10வது படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும், 12வது படிச்சு ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க 8வது படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட் ஓகேங்களா? வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் அட்லீஸ்ட் நீங்க 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த போஸ்டிங்கை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாம ஒரு சில கம்யூனிட்டிக்கு வயது தளர்வுமே கொடுத்திருக்கிறாங்க. அதுவுமே அடுத்தடுத்த நம்ம வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க பாருங்க. இதுல இன்டர்வியூ மீன் பண்றது என்னன்னா, இதுல வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்க தானா, உங்க போட்டோ, உங்க டாக்குமெண்ட், ஸோ எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவ்வளவுதான் நடக்குமே தவிர்த்து உங்களுக்கு எந்த விதமான தனித்தனி இன்டர்வியூவும் கிடையாது, எக்ஸாமும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான செலக்ஷன் ப்ராசஸ் தான். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு வந்து ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான ஃபீஸுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீ தான். ஓகேங்களா? அடுத்ததான் நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது பாத்தீங்கன்னாக்கா எப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட், இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு 5 பேருக்காவது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.